ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிக்கு நம்பர் 3. ஓகேவா? ட்ரிக்கு நம்பர் 1 பார்த்தாச்சு, ட்ரிக்கு நம்பர் 2 பார்த்தாச்சு, இப்போ ட்ரிக்கு நம்பர் 3க்கும் வந்தாச்சு. இது என்ன ட்ரிக்கு அப்படின்னா, இந்த ட்ரிக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. ஓகேவா? இது வந்து முக்கியமாக தமிழுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்றது என்னோடய கணிப்பு கிடையாது. ஏன்னா தமிழ் வந்து பார்த்தோம்னா நம்ம படிச்சிரும். அதனால் இந்த இது வந்து ஜிஎஸ்க்கு வந்து நல்லா செட் ஆகும். ஓகேவா? ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு கண்டிப்பாக இந்த ட்ரிக் வந்து யூஸ்ஃபுல்லாகும். எனக்கு இந்த ட்ரிக்கை நான் யூஸ் பண்ணதுனால எனக்கு குறைஞ்சது ஒரு 7. ஓகேவா? ஏன்னா வந்து எல்லாமே வந்து ஈஸி கிடையாது இல்லையா? சின்ன சின்ன விஷயம் செஞ்சால் கூட எல்லாத்துலேயும் ஒரு ட்ரிக் இருக்கணும். ஓகேவா? ஜிஎஸ்லனா நம்ம சின்ன சின்ன இடத்துல கூட மார்க்கை விடக்கூடாது. தெரிஞ்சுது ஆனால் தப்பு பண்ணிட்டோம், அந்த மாதிரி கூட நம்மளை விட்டு நம்ம படித்த கொஸ்டின்ஸ் போகவே கூடாது. அப்படின்னா அந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணலாம். நமக்கு இருக்கிற பிரச்சனைனா ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரை நமக்கு நிறைய விஷயம் படிப்போம், அதே மாதிரி நிறைய விஷயம் மறந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதுவும் முக்கியமான ஏரியாவாக பார்த்து மறந்துக்கிட்டு இருக்கும். அன்வான்டாக ஒரு இடம் ஒன்று இருக்குது, அந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டினே கேட்க மாட்டாங்க, அந்த இடம் ஞாபகம் இருக்கும். ஆனால் முக்கியமாக ஒரு இடத்துலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, அந்த இடம் மறந்துக்கிட்டே இருக்கும். நம்மளும் திரும்ப 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 படிப்போம், ஆனாலும் மறந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மறக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ட்ரக்குக்கு செட் ஆகும். அதே மாதிரி நமக்கு தெரியாத தகவல்களாக இருக்கலாம், அதே மாதிரி அடிக்கடி மறந்து போகிற தகவல்கள், அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு 3 விஷயம் மறக்குது, நமக்கு தெரியலை. ஓகேவா? ஸோ இதுக்காக உள்ள ட்ரிக்கு தான் இது. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வீட்டில் சின்னதாக ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. சும்மா A4 ஷீட்டு இல்லை நோட்லேருந்து கூட நீங்கள் எடுத்துகிட்டு, உங்களுக்கு எந்தெந்த டேட்டா வந்து ரொம்ப முக்கியம் ஆனால் இது எனக்கு மறக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியுதோ, ஸோ அந்த மாதிரியான தகவல்களை ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதணும். பேப்பரில் எழுதணும் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக எழுதணும். ஓகேவா? இப்போ உதாரணம், இப்போ ஹார்மோன்ஸ் இருக்குது அப்படின்னா, பால் வெளியேற்றுவது ஆக்சிடோசின், அது உங்களுக்கு மறந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த எந்த யூனிட்டில் எல்லா இடமும் நமக்கு மறக்காது, ஒரு 10% திரும்ப திரும்ப எவ்வளோ படித்தாலும் மறந்துகிட்டே இருக்கும். அதை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன பேப்பரில் ரொம்ப குட்டியோண்டு பிட்டு மாதிரி எழுதிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் அங்கங்கே ஒட்டி வைங்க. முக்கியமாக வந்து நீங்கள் எங்கே உட்காந்து படிப்பீங்களோ அந்த இடத்துல அதிகமாக ஒட்டி வைக்கலாம். அதே மாதிரி சும்மா எங்கெங்கெல்லாம் நீங்கள் புழங்கக்கூடிய இடங்கள், ஸோ அந்த இடத்துல கூட நீங்கள் அதிகம் வந்து ஒட்டி வச்சுக்கலாம். ஏன்னா அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான தகவல்கள். அதுவும் இல்லாமல் நமக்கே தெரியாமல் அது இந்த கொஸ்டின் வந்து நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அது கண்டிப்பாக நம்மளை விட்டு போகாது, ஞாபகம் கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு ட்ரிக்கு தான் இது. முக்கியமாக வீட்டோட டோரில் இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் எழுதி ஒட்டி வச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அந்த எம்பளம் இருக்குல்ல, தமிழ்நாடு அரசு வாய்மையை வெல்லும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குங்கள, ஸோ அந்த இமேஜை பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்கள் படிக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்டில் அதை ஒட்டி வச்சுக்கோங்க. அதை பார்க்கும்போது பயங்கர ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது ஒன்று. அதே மாதிரி எதெல்லாம் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நிறைய வருஷம் மறந்து போகும் நமக்கு. முக்கியமான நிகழ்வுகள் நடந்த வருஷம்லாம் மறந்து போகும். ஸோ அப்போ ஆண்டுகள் நீங்கள் இது பண்ணிக்கலாம். சயின்ஸுக்கு மூலக்கூறு வாய்ப்பாடுகள், அதே மாதிரி எல்லாமே வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதிடக்கூடாது, எல்லாமே ஒன்லைனராக இருக்கணும். ஒன்லைனர் அப்படின்னா அந்த நீங்கள் எழுத போகிற ஒரு பாயிண்ட்டோட எழுத்தே மொத்தம் அதிகபட்சம் எவ்வளோ வரணும்னா ஒரு 10 லெட்டர்ஸ், 11 லெட்டர்ஸ், 12 லெட்டர்ஸ், இதோட இந்தளவுக்கு ஷார்ட்டாக இருக்கணும். அதுக்காக சொல்ல வரேன். அதே மாதிரி ஃபார்முலாஸ் வந்து நிறைய மறந்து போகும். ஃபார்முலாஸ்லாம் எழுதி ஒட்டி வச்சுருங்க. ஏன்னா ஒட்டி வச்சுட்டு சும்மா வீக்லி ஒன்ஸு சும்மா போய் பாருங்கள். டைம் பாஸ் ஆகலைன்னா அப்படியே சும்மா பார்த்துட்டு வாங்க. நீங்கள் படிக்கலாம் வேணால், பார்த்துட்டு மட்டும் வந்தால் போதும். அதேமாரி முக்கியமான பூங்காக்கள், அந்த 10th புக்கில் இருக்கக்கூடிய ரயில்வே மண்டலங்கள், துணையாறுகள்லாம் மறந்து போகும், துணையாறுகள் எழுதி வச்சுக்கலாம். அதுமாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடம் மறக்குதோ ஸோ அந்த இடத்தெல்லாம் நீங்கள் வந்து பேப்பரில் எழுதி ஒட்டி வச்சுக்கலாம். நீங்கள் ஒட்டி வைக்கக்கூடிய தகவல்கள் வந்து அதுக்குன்னு சும்மா ரூம் ஃபுல்லாலாம் ஒட்டி வச்சிடக்கூடாது. அதிகபட்சம் வந்து ஒரு 500லேருந்து 1000 தகவல்கள் சின்ன சின்னதாக எழுதி, அந்த 1000 தகவல்களுமே ரொம்ப முக்கியமான டேட்டாவாக இருக்கணும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி நான்லாம் எக்ஸாமுக்கு போகும்போது கடைசி நாள் தான் அது வரைக்கும் நாங்கள் ஒட்டி வச்சுருந்தோமே தவிர அதை பார்த்ததே கிடையாது. ஆனால் வீடு பூரா வாடகை வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தைரியத்தில் ஒட்டணும்னு தெரில. கடைசி நாள் வந்து ஃபுல்லாக அப்படியே வாங்க ஒரு டூர் போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 6 பேர் சேர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, வீடு ஃபுல்லாக சுற்றி வந்தோம். அவ்வளோ டேட்டாஸ் கிடச்சிது. மறுநாள் போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 6 கொஸ்டின் கிட்ட அப்படியே வந்துச்சு. சயின்ஸ்லேயே 3 கொஸ்டின் வந்துச்சு, பாக்கி உள்ள எல்லாம் இந்த சோசியல் சயின்ஸு அந்த மாதிரி கவர் ஆச்சு.
அதே மாதிரி குட்டி நோட்டு மெத்தடு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. குட்டி நோட்டு அப்படின்னா சின்ன நோட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம வந்து ஸ்கூலு 2வது 1வதெல்லாம் படிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான நோட்டு மட்டும்தான் இதுக்கு செட் ஆகும். அதை விட சின்ன நோட்டாக இருந்தால் இன்னுமே பெஸ்ட்டு. ஓகேவா? மொத்தத்தில் ஒரு நோட்டு, இந்த ஹேண்ட் புக்லாம் கொடுப்பாங்கள்ல, ஏதோ ஒரு மீட்டிங் ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணோம்னா ஒரு ஹேண்ட் புக் தருவாங்கள்ல, ஸோ அந்த சைஸ் ஓகே தான். அந்த மாதிரியே ஒரு குட்டி நோட்டு எடுத்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா அதில் வந்து நீங்கள் ஆன்சரை மட்டும்தான் எழுதணும், கேள்வியை நீங்கள் எழுதவே கூடாது. அந்த குட்டி நோட்டு மெத்தடில் நீங்கள் ஆன்சரை மட்டும்தான் எழுதணும். அதில் வந்து கேள்வியை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கேள்வியை வந்து நீங்கள் அதில் எழுதவே கூடாது. அது வந்து உங்கள் கையில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் ஜென்ரல் சயின்ஸில், ஜென்ரல் ஸ்டடீஸில் அதிகமான மார்க் எடுக்கக்கூடிய ஒரு வகை. ஓகேவா? ஒரு வழிமுறை அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு 10வது புத்தகம் யூனிட் நம்பர் 1 எனக்கு வந்து சில தகவல்கள் மறந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? நான் அதை எப்படி எழுதுவேன் அப்படின்னா, உதாரணம்னு பார்க்கும்போது இப்போ 15,200 கிலோமீட்டர் அப்படின்றது இருக்குது. இங்கே ஆன்சர் இருக்குது. அப்போ கேள்வி என்னங்கிறத நான் யோசிக்கணும். ஓகேவா? அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நில எல்லை அளவு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் சும்மா இருக்கும்போது இந்த ஆன்சரை பார்த்துட்டு நானே எனக்குள்ள கொஸ்டினை வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரிவைஸ் பண்ணிப்பேன். அப்படி இல்லையா, யாராச்சும் நல்லா படிக்கிற பசங்க யாராச்சும் சிக்குனா என்ன பண்ணுங்கள், அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கோங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் அந்த மாதிரி. அடுத்தது என்னென்னா 4156 கிலோமீட்டர். இது வந்து என்னென்னா, ஐயோ எங்கேயோ படித்தோமே, இதுக்கான என்ன கேள்வி, என்ன இது ஆன்சர். நம்ம வந்து வழக்கமாக கேள்வியை படிச்சுவிட்டு ஆன்சரை மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே ஆன்சர் இருக்குது, ஆனால் கேள்வி என்னங்கிறது நம்ம தெரியும். கொஞ்சம் உல்ட்டாவாக இருக்கும். இங்கே 4156ன்னா என்ன, இந்தியாவுக்கும் வங்காளதேசத்துக்கும் உள்ள அந்த எல்லையோட கிலோமீட்டர் தூரம் அப்படிங்கிறத நம்மளே என்ன பண்ணிக்கலாம், ரிவிஷன் பண்ணிக்கலாம். அதேமாரி நல்லா படிக்கிற பசங்க ஒரு டீமாக சேர்ந்தீங்க, எப்போயாவது ஒரு டீம் அந்த மாதிரி சேர்றீங்க, டெஸ்ட்டு முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் சேர்றீங்க அப்படின்னா இந்த குட்டி நோட்டை கையில் வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு எடுத்து விடுங்க. எப்படி நிறைய பேர் ஆன்சர் நிறையா கரெக்டாகவும் சொல்லுவாங்க, தப்பாக சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா சும்மா யாரையாச்சும் படிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, ஏதோ ஒரு அப்படியே சும்மா என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க பக்கத்தில் போய்ட்டு நீங்கள் நார்மலாக பேசிகிட்டு இருக்கலாம் இல்லையா. அதை முடிச்சுட்டு அந்த ஸ்ட்ரெஸ் டைமில் போய்ட்டு இதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. அது முடிஞ்சதுக்கப்புறம் சரி நான் உனக்கு ஈஸியான கேள்வியே கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எடுத்து கேட்கலாம். இந்த மாதிரி இப்போ 23 டிகிரி 30 மினிட்ஸு, இது கடகரேகை, மிர்சாப்பூருங்கிறது எங்கே, எந்த ஸ்டேட்டில் இருக்குது, அலகாபாத்து யூபியில் வருது இல்லையா. அதுமாரி தார் பாலைவனம், இப்போ 17,9 தான் நான் எழுதணும். தார், அதுவும் பாலைவனங்கிற வார்த்தை கூட எனக்கு இருக்கவே கூடாது அந்த குட்டி நோட்டில், வெறும் தார் அப்படின்னு இருக்கணும். ஐஃபோன் போட்டு 17,9 உலகின் 17வது பெரிய பாலைவனம்னு சொல்லியிருப்பாங்க. உப அயன மண்டல பாலைவனங்களில் 9வது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ தார் ஒரு ஐஃபோன் 17,9. அதே மாதிரி 572,27 இது என்னன்னே தெரியல, மொட்டையாக இருக்குது. ஓகேவா? ஆனால் எழுதி வச்ச உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவங்களாம் பார்த்தா என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க. அப்போ மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். சொல்லிக் கொடுத்தா என்னாகும், நமக்கு ரிவிஷன் ஆகும். ரிவிஷன் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஜென்ரல் ஸ்டடீஸில் மார்க் நம்மளை விட்டு போகாது. இப்போ 572,27 அப்படின்னா 572 தீவு அந்தமான் நிக்கோபாரில் இருக்குது, 27 தீவு வந்து பார்த்தோம்னா லட்சத்தீவில் இருக்குது. ஸோ இப்படி வந்து நம்மளாம் என்ன பண்ணலாம், கொஸ்டினை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது கேள்வியிலேருந்து பதிலுக்கு போகிற ஒரு மெத்தடுக்கு உல்ட்டாவாக இருக்கும். பதிலேருந்து கேள்விக்கு போகிறோம். இதுவும் வந்து பார்த்தோம்னா நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு டைப்பு தான். நான் இந்த மாதிரி வந்து 6வது ஃபஸ்ட்டு யூனிட் அப்படின்னு போட்டுப்பேன். 6வதுல ஃபஸ்ட்டு யூனிட்டு, 6வது மேக்ஸிமம் மறக்காது. இப்போ உதாரணத்துக்கு 8வதுல ஆரம்பிப்போமே, 8th யூனிட் நம்பர் 1 எனக்கு வந்து பார்த்தோம்னா அந்த யூனிட் நான் ஒரு 4-5 டைம் படிச்சிருப்பேன். ஆனால் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சில தகவல்கள் எனக்கு மறந்து போகும். அதை மட்டும் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட்டு ஒரு வார்த்தை மாதிரி எழுதிக்கிட்டே வருவேன். அந்த வார்த்தையை வந்து ஃப்ரீ டைமில் அந்த வார்த்தை நம்ம எதுக்கு எழுதணும்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். இது எதுக்கு நம்ம இங்கே எழுதணும், இதுக்கு இந்த ஆன்சர் எந்த கேள்விக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் மொத்தத்தில் எல்லா விஷயத்தையும் யோசித்து பண்ணுறதுனால எதுவுமே உங்களுக்கு மறக்காது, எப்போவுமே மறக்காது. அதுக்கு தாராளமாக என்ன பண்ணலான்னா உத்தரவாதம் தரேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து நல்ல ஒரு மெத்தட். அதுவும் ஃபார்முலாஸ்லாம் அவ்வளோ மறந்து போகும். மூலக்கூறு வாய்ப்பாடு வருஷம் வந்து மறக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏதோ ஒன்று பண்ணணும்ல. அதுக்கு இந்த குட்டி நோட்டு மெத்தடு இந்த மாதிரி எழுதி ஒட்டி வச்சு, வீட்டில் பூரா எழுதி ஒட்டி வச்சு கண்ணாப்பின்னான்னு ஒட்டி வச்சிடாதீங்க. அப்புறம் வீட்டில் அப்புறம் திட்டுவாங்க எல்லோரும். ஓகேவா? ஏன்னா தம்ப்நெயிலில் திட்டுவாங்கன்னு வேறு போட்டிருந்தேன். அதையும் நான் இங்கே சொல்லி ஆகணும்ல, அது எப்படியோ ஒரு வகையாக சொல்லியாச்சு. ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸ் வந்து பார்த்தோம்னா நீங்கள் அதுக்குன்னு அடித்து வீடு பூரா எஸ்ஐ பேராகிராஃப் அப்படின்லாம் போட்டு நீங்கள் கதையாக எழுதி ஒட்டிடக்கூடாது. ஒரு பேப்பரை நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா நீங்கள் ஒட்டி வச்ச ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குறைஞ்சது ஒரு 10 தகவல் இருக்கணும். 10மே
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கணும், அந்த மாதிரி தகவலாக இருக்கணும். ஆனால் உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணால் ஜிஎஸ்சில் மார்க் வந்து கண்டிப்பாக நம்மளை விட்டு போகாதுங்கிறதுக்கு நான் கேரண்டி தரேன். அதேமாதிரி தமிழில் கூட உங்களுக்கு ஏதாவது சில இடம் மறக்குது அப்படின்னா நீங்கள் தமிழுக்கு கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ட்ரிக்கோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.